தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம் எல்லாத்துலயும் எந்த விஷயத்துக்காவது இவர் குரல் கொடுத்துக்கிறார். மக்களோட கனெக்ட் ஆகல. ஊரே இப்ப டிஎம்கே பார்த்து ஸ்பிட்டு, அதுல இவர் எதிர்பார்க்கிறாரு ஸ்பிளிட்டு. அவ்வளவுதான் இவர் போய் செய்வாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது சார். இவர் இல்ல சார், அது சொல்றேன், அது அந்த இடம் திருச்சி கிழக்கு என்பது இவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பது மிகவும் புதிரான ஒன்று. ஒரு மத ரீதியான அமைப்பா இவர் போய் அங்க பேசி எனக்கு ஓட்டு கேட்டு வந்தாருன்னா அவருக்கு அங்க மத்த மதத்தினரின் இதுக்கு வாய்ப்பு, ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த திருச்சி தொகுதியில சப்போஸ் அந்த ஒரு தொகுதி விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அது திமுகவிலேயே ஒரு சண்டைக்கு ஓட்டும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நமக்கு ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த தொகுதியில நிற்க போகுது, அது மட்டும் இல்லாம எந்தெந்த தொகுதியில முக்கியமான வேட்பாளர்கள் நிற்க போறாங்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு நாள்ல வேட்பாளர் பதிவும் ஆரம்பிச்சிரும். ஸோ இன்னைக்கு நமக்கு மிக சுவாரஸ்யமான விஷயமான விஜய் அவர் 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதா டிசைட் பண்ணியிருக்காரு. ஒன்னு சென்னையில பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. ஸோ இது 2 விஷயங்களையும் நம்ம 2 தொகுதி நிலவரத்தையும் நம்ம கார்த்திக் என் சுவாமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்க சொல்லுங்க, பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்கிலையும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? சார், முதல்ல பெரம்பூர் இருப்போம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பெரம்பூர் அப்படிங்கிறது சென்னையில ஒரு முக்கியமான பகுதி. தொழிலாளர்கள் அதிகமா அந்த நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னும் சொல்லப்போனால் புறநகர்ல கிட்டத்தட்ட இருந்தது, இப்பதான் அது இதுவா இருக்கிறது. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் பெரம்பூருக்கெல்லாம் நீதி கட்சி காலத்திலிருந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த பெரம்பூர் பகுதிகளுக்கு. அது அவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் விருகம்பாக்கம் எடுப்பார், மற்ற இடங்கள் செல்வார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இந்த இடம் சற்று ஒரு எல்லாருக்கும் வியப்பாதான் இருந்தது. இந்த தொகுதியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாத்தீங்கன்னாக்கா இது திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி, ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி. ஸோ அவர் வரமாட்டார் அப்படின்னு தான் இருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணுவாங்க, திமுக அதிமுக வருமா அப்படிங்கும் போது அவங்க அதை தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இப்படிதான் இந்த இடத்துல நிலவரம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதினா அதுல ஒண்ணு பெரம்பூர். இன்னும் பாத்தீங்கன்னாக்க அதுல மூலக்கடை, கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், வியாசர்பாடி இதெல்லாம் 52ல இருந்து கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் தனி தொகுதியா இருந்தது இந்த தொகுதி. அதுக்கு பிறகு 2011 தான் அதை பொது தொகுதியா கொண்டு வந்தாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப இதுவா இருந்தது. நிறைய கம்யூனிஸ்டோடைய கோட்டை அப்படின்னு கூட அந்த இடம்லாம் இருந்தது இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது வரைக்கும் நடந்த 17 தேர்தலில் திமுக 8 தடவை ஜெயிச்சிருக்கு, 8 தடவை. இதுக்கு அடுத்தபடியா சிபிஎம் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இந்த சோசியல் கட்சி, காங்கிரஸ் இது அந்த மாதிரி ஒரு தடவை அப்படி வந்திருக்காங்க. ஆனால் அந்த தொகுதி என்பது மிக முக்கியமா தொழிலாளர்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறது அப்படின்னு இருக்கு. இன்னும் அந்த தொகுதி சொல்ல போனா ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை இருக்கு அந்த பகுதியில். நம்ம ஐசிஎஃப், நம்முடைய மத்திய அரசு இருக்கு, ரயில்வே பணிமனை இதெல்லாம் இங்க இருக்கிறதுனால அங்க கம்யூனிஸ்டோட ஆதிக்கம் ரொம்ப அதிகம். அந்த தொழிலாளர்கள் அவங்க அந்த யூனியன் ரொம்ப அதிகம். இன்னும் 2001, 2006, 2011 இந்த 3 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாவே கம்யூனிஸ்ட் ரொம்ப நல்ல ஒரு வாக்கு வங்கி வச்சிருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய அளவுல வாக்கு வங்கி அங்க காட்டினாங்க. என்ன பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா சிபிஎம்முக்கு அங்க ஒரு பெரிய அடையாளமே இருக்கு. கம்யூனிஸ்ட்லயே சிபிஎம்முக்கு அங்க ஒரு பெரிய இது இருக்கு. நான் பொதுவா சொல்றது இல்லை, ஆனால் அவர்கள் இருக்கு பேர் வச்சிருக்கிறதுனால நம்ம சொல்றோம். தலித்துகள், மத சிறுபான்மையினர் அங்க அன்னைக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அவர்கள் என்னைக்குமே பூர்வகுடி நம்முடைய குடிமக்கள் தான், தமிழ் குடிமக்கள் தான் சொல்றதுல அவங்க வச்சிருக்காங்க. அதனால சிபிஎம், விசிகா இவங்க எல்லாம் அங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைடு. இதையெல்லாம் மீறி அதிமுக 91, 2006 2 தடவை ஜெயிச்சிருக்கு அந்த தொகுதியை. அப்ப எம்பி சேகர் அவர் 91ல ராஜீவ்காந்தி மரணம் அந்த நடந்த காலகட்டத்துல எம்பி சேகர் அவர் வந்தாரு. அப்போ திமுக வேட்பாளர் செங்கை சிவம் அவர் தான் அங்க இருந்தாங்க. பட் இவங்க தான் ஜெயிச்சது, பெரிய அளவுல அந்த இடம் கை கொடுத்துச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 2016 அதுல மக்கள் நல கூட்டணியில இந்த தொகுதி தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சிபிஎம்மோட மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 10,000 வாக்கு அந்த ஒரு இடத்துல எடுத்தாங்க. இதுவா இந்த மக்கள் நல கூட்டணியில அவங்க பெரிய அளவுல வாங்கினது அங்கதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா
அதிமுக வேட்பாளர் வந்து வெறும் 519 ஓட்டுல தான் அங்க ஜெயிச்சார். இது அந்த தொகுதியோட ஒரு சுருக்கம். இப்ப இந்த மாதிரி இடத்துல இவர் களம் தேர்வாரா? பாமகவுக்கு இது பரிச்சயம் இல்லாத தொகுதி அப்படின்னா கூட 2014 தேர்தல் தவிர இந்த மாதிரி இடங்கள்ல பாமக வந்ததில்லை. 2016 தேர்தலில் கூட 234 தொகுதி தனித்து அவங்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த இடத்துல நிற்கும் போது வெறும் 3500 வாக்கு, 500 சில்லற வாக்கு தான் பெற்றார் அவர். அந்த அளவு ஃபேமஸ் கிடையாது. அவங்களுக்கு அங்க ஹோல்டு இல்லை ஆக்சுவலா. ஆனா இப்ப சமீப காலமா பாஜக வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அந்த பகுதியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடுத்தர மக்கள் அங்க நிறைய வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க திரு பால் கனகராஜ் அவர்கள் அப்போ வந்து அவர் போட்டிட்டாரு. பால் கனகராஜ் அந்த இடத்துல அவர் வந்து 13% வாக்கு வாங்கினார் பாஜக. இந்த சட்டமன்றத்துல வந்து இந்த சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பல இடங்கள்ல 2வது இடம் பிடிச்சாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு கோட்டையா, அவர்களுக்கும் வளர்ந்து வரக்கூடிய நிலைமையில அவர்களுக்கும் ஒரு இது கோட்டையா எங்களுக்கு இடம்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில் ஒரு 18 35 வயது வரை உள்ள இளைஞர்கள் கணிசமா இருக்காங்க. சோ அந்த இளைஞர்களின் ஓட்டு நமக்கு தான் அப்படிங்கிறத விஜய் வந்து கணக்கெடுத்திருக்காரு. இந்த இடத்த தொழிலாளர்கள் அது ஒரு நடுத்தர வர்க்கம் 25-30 மேல, பள்ளி மாணவர்கள் கீழே, இவர் அந்த இடைப்பட்ட இளைஞர்களை குறிவைக்கிறார் இந்த இடத்துல. சோ எஸ்ஐஆர்ல எல்லாமே எஸ்ஐஆர்ல அந்த எடுக்கப்பட்டது போக இவருக்கு என்ன நினைக்கிறாரு, நம்ம அங்க போனாக்க 2 பெரும் கட்சிகளுடைய அந்த ஒரு போட்டி, நேரடி போட்டியில நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, இப்போ கமல் ரஜினி படம் வரும்பொழுது கூட ஒரு சின்ன படம் வந்தா இது 2 டிக்கெட் கிடைக்காதவங்க அங்க போவாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்த ஆளுங்கட்சி மீது உள்ள அதிருப்தி ஏற்கனவே இந்த கட்சி மீது அதிருப்தி தனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அவர் போறாரு. இன்னொன்னு முக்கியமா முதல்ல சொன்ன மாதிரி 500 வாக்கு வித்தியாசம்லாம் போராடி பண்ணாங்க அந்த முன்னாடி தேர்தல்ல, நம்ம அதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் என்ன நினைக்கிறார், 10-15% வாக்கு இந்த இடத்துல இருக்கு, நம்மளுக்கு ஏற்கனவே ரசிகர்கள் இருக்காங்க. சோ திமுகவின் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அது நமக்கு கை கொடுக்கும் போது ஒரு 25% நமக்கு ஓட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இன்னும் நடுத்தர மக்கள் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவர் பண்ணா ஈஸியா 30-35 எடுத்தா ஜெயிச்சிடலாம். ஏன்னா முதல் தேர்தல் தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இந்த இடத்த பாக்குறாரோ அப்படிங்கறதா அந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு ஐடியாவா இருக்கு பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் மாதிரி ஒர்க்கிங் கிளாஸ் கான்ஸ்டிடியூன்சில விஜய்க்கு வந்து ரியல் கனெக்ட் இருக்கா, இல்லாட்டி அவருடைய ஃபேன் பேஸ் மட்டும்தானா? அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் மட்டும்தான் சார். ஒர்க்கிங் பீப்புள், அதான் சொன்னேன், ஒர்க்கிங் பீப்புள், ஒர்க்கிங் அந்த இதுங்கிறது கேட்டகரிங்கிறது 25 above எல்லாருமே சின்சியரா கல்யாணம் ஆகி வேலைக்கு போறது அந்த இதுல போயிடுவாங்க. இவர் குறி வைக்கிறது 18-25 வயதுக்குள்ள இருக்கிற அந்த இளைஞர்களை, அவரைத்தான் இவர் குறி வைக்கிறாரு. மற்றவங்களை, ஏன்னா உழைக்கும் வர்க்கம் ஆல்ரெடி கம்பெனில வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கூட அங்க இருக்கிற தொழிற்சங்கம் அதிமுக, திமுக, பாமக எல்லா தொழிற்சங்கத்தோட கனெக்ட்ல போயிடுறாங்க. அந்த நிலவரங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் பசங்க அதுக்கு இருக்கிறது ஓட்டே கிடையாது. அவங்க எவ்வளவுதான் விஜய் விஜய்னு சொன்னாலும் ஓட்டு கிடையாது. இன்னொன்னு அங்க இருக்கிற மகளிர் பெரும்பாலும் இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியெல்லாம் சார்ந்தவர்கள் வந்து நிறைய உழைக்கும் மக்கள், பெரிய அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிறவங்க இல்ல. இன்னைக்கும் இந்த 70 ஆண்டு கால திராவிட ஆட்சி வந்து அவங்கள வந்து இன்னமும் அங்க உழைத்துதான், அன்றாடம் உழைத்து வேலைக்கு போனாதான் லெவல் தான் இருக்காங்க. அந்த வகையில அந்த மக்கள் இன்னைக்கு வேலைக்கு போனா காசு அப்படி வச்சிருக்கும் போது அவங்க சினிமா பார்த்து கை தட்டிக்கிட்டு இவருக்கு கொண்டாட டைம் இல்லாதவங்க, இந்த இளைஞர்கள் அந்த காலேஜ் போய் கரெக்டா வேலைக்கு கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு சாராரை இவர் குறிவைத்து களமிறங்குகிறார் தற்போதைய வகையில். மேபி பிரச்சாரம் இன்னும் ஸ்ட்ராங்கா வரும்போது மற்றவங்க வரலாம்னு நினைக்கலாம். இப்போதைக்கு அவர் எண்ணம் அப்படித்தான் தெரிகிறது. சார், லோக்கல் இஷ்யூஸ் அந்த ஏரியாலாம் நிறைய இருக்கிற விஷயம், அதாவது ட்ரைனேஜ், ரோடு, வேலை வாய்ப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஜயோட கேம்பெயின் டச் பண்ணுமா? இல்ல, வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா திமுக இப்ப இந்த 5 ஆண்டுகளாக இந்த மழை வெள்ள காலத்துல மக்களை இடுப்பளவு தண்ணியில நிக்க விடுறதா இருக்கட்டும், வீடுக்குள்ள சாக்கடை தண்ணி வரும்போது கண்டுக்காம இருந்ததா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியிலிருந்தும் இன்னும் அந்த அதை ஒட்டி உள்ள அந்த வட சென்னை ஒட்டி உள்ள அந்த பகுதிகளில் தான் தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது, ஆசிரியர் போராட்டம் நடந்தது, எல்லா போராட்டங்களும் அங்கதான் நடந்தது. யாரோ காஞ்சிபுரத்துல இருந்து வந்தாங்க, எனக்கு பாரிஸ் கார்னர் போக முடியலன்னு கேஸ் போட்டு தூய்மை பணியாளர் அங்கேருந்து தூக்கி இது பண்ணதும் கிட்டத்தட்ட அந்த பகுதி மக்களை சார்ந்துதான் நிறைய பாதிப்பு இருந்தது. சோ அவர்கள் எல்லாம் இவர் வந்து அந்த எந்த இஷ்யூக்குமே பேசல, எந்த இஷ்யூக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் விஜய் வந்து மக்கள் பிரச்சனைக்கு போராடவே இல்லை. பரந்தூருக்கு ஒரே ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தேன், நான் தான் ஆதரவு கொடுத்தேன்றாரு.
அங்க வந்து எத்தனை மாசமா போராடுறாங்க. இவர் ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு நான் தான் அதுக்கு போராடினேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. இப்போ உதாரணம் சொல்ல போனா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த காலகட்டத்துல ஒரு இசையமைப்பாளர், சின்ன பையன் தான் அவரு, இசையமைப்பாளர். அவரு ஏதோ ஒரு ஊர்ல நடந்த போராட்டத்துக்கு போனாரு. போயிட்டு சென்னைக்கு வந்தாரு. இங்க அங்க நடக்கிறத பார்த்து சென்னைக்கு வந்தாரு. இங்க மெரினா நடக்கிறது போயிட்டு நான் தான் பண்ணேன், நான் தான் நடத்தினேன், நான் தான் அப்படின்ட்டு டக்குன்னு இல்ல நான் கலந்துகிட்டேன் அப்படின்னு. சோ அது மாதிரி இவர் வந்து ஒரு நாள் போயிட்டு அந்த போராட்டத்தை தான் தலைமையில தான் தாங்கி நிக்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டாரு. அவருக்கு அட்வைஸ் பண்றவங்க அந்த மாதிரி பண்றாங்க. இன்னொன்னு தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம் எல்லாத்துலயும் எந்த விஷயத்துக்காவது இவர் குரல் கொடுத்துருக்காரு. மக்களோட கனெக்ட் ஆகல. உழைக்கும் வர்க்கம் சார், விலைவாசி ஏறி போச்சு, எல்லா வரியும் கூடி போச்சு, மாநகராட்சி போடுற வரியில இருந்து கூடி போச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த கழிவறைகள் கட்டியதுல கூட ஊழல் வரைக்கும் வந்தாங்க. அவ்வளவு ஊழல் அந்த மெயின்டெனன்ஸ் விடுறதுல. இவர் எதுக்குமே பேசல. அடித்தட்டு மக்களோட பிரச்சனைக்கு பேசல, மேல்தட்டு மக்களுக்கும் பேசல, இடைநிலை மக்களுக்கும் பேசல. சோ நீங்க கேட்ட மாதிரி அந்த கனெக்டிவிட்டி அவருக்கு இல்ல. இருக்கக்கூடிய சென்னையிலேயே, அவர் இருக்கக்கூடிய சென்னை ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. இந்த சென்னையிலேயே அவருக்கு மூலம் கனெக்டிவிட்டி இல்ல. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்தவரை அவர் இப்ப இருக்கக்கூடிய அந்த பனையூர் பகுதியிலேயே அவருக்கு கனெக்ட் இல்லை. பக்கத்து வீட்டுக்கு போறதுனா கூட பாதுகாப்பா கார்ல தான் போறாரு. பக்கத்து காம்பவுண்டுக்கே கார்ல தான் போறாரு. சரியா? அவரு வீட்டுல இருந்து வாசல் கருப்பு சிவப்பு போட்ட சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டாரு. வெளியில சைக்கிள்லயும் போயிருக்காரு. இல்ல அதான் சொல்ல வந்தேன். இவர் கட்சி தாவேக்கான்னு வந்ததுக்கு அப்புறம் இவர் கனெக்டிவிட்டி இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த போது திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு சைக்கிள்ல போனாரு. இப்ப அவர் நிற்பது என்பது தாவேக்காவின் தலைவராகத்தான். இந்த இடத்துல தாவேக்காவின் தலைவராக. இன்னொன்னு சொல்ல போனா அதுவே பெரிய விஷயம். அந்த சைக்கிள்ல போய் பண்ணது யாருக்குமே தெரியாது. அவர் திடீர்னு சைக்கிள்ல வந்தார், கருப்பு சேப்புல சைக்கிள்ல போய் ஆதரவு போய் ஓட்டு போட்டார். சும்மா ஜஸ்ட் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு ஆதரவு இப்போ சமீபத்துல கூட உங்களுக்கு எங்க தலைவர் போய் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரே, நீங்க உங்களுக்கு நன்றி இல்லையாலாம் கேட்டார். ஆனால் அந்த சைக்கிள்ல வந்த சம்பவத்தை அந்த காணொலியை பார்த்த பல பேருக்கு நினைவில் இருக்கலாம். அப்படியே மறந்திருந்தாலும் நான் நினைவூட்டுவோம். அவங்க கதவே திறக்கல, விஜய் வீட்டு கதவு. வெளியில இருக்கிற பத்திரிகையாளர்ல ஒருத்தர் சொல்றாரு, பா விஜய் சைக்கிள் வர போறாருப்பா, எல்லாம் ரெடியா இருங்கப்பா அப்படின்னு. அவருக்கு எப்படி தெரியும் விஜய் சைக்கிள் வராரு, எல்லாம் ரெடியா இருங்க? எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னா? எல்லாம் சொல்லி வச்சுட்டு திமுகவுக்கு ஜாலரா போட்டு வந்தீங்க. நீங்க எதிர்பார்த்த ஏதோ கிடைக்கல, அதனால அரசியல் எதிரி திமுகன்னு வந்துட்டீங்க. நீங்க பிடிஎம் தான் திமுகவுக்கு, ஆனா அதுதான் பண்ணாரு. சோ அந்த விதத்துல இவருக்கு எந்த விதத்திலையும் அந்த தொகுதி மக்களோட பரிச்சயம் கிடையாது. ஒரே ஒரு பரிச்சயம், அந்த மக்கள் தங்களோட உழைத்த காசை வைத்து படம் பார்த்து இவரை ஒரு பெரிய கதாநாயகனா ஆக்கினார்கள். அதுதான் அங்க உள்ள கனெக்ஷன். வேற எந்த கனெக்ஷனும் அவருக்கு இல்லை. ஓகே சார், நீங்க வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டியை பத்தி சொன்னீங்க. ஆனா கேஸ்ட் விஷயம் ஒண்ணு இருக்கு. ஸோ விஜய்க்கு வந்து அவர் எதிர்பார்க்கிற அந்த கேஸ்ட் விஷயம் அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய ஓட்டு வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? இல்ல சார், அப்படி இல்லை சார். நான் வந்து என்றைக்குமே தமிழக மக்கள் வந்து ஒரு சில இடங்கள்ல, அதாவது 234 தொகுதியில ரொம்ப அதிகபட்சமா போனா ஒரு 10 தொகுதி இல்ல 20 தொகுதி கேஸ்டோ ரிலீஜியஸ் பேஸ்டோ இருக்கலாம். ஆனால் தமிழக மக்கள் வந்து என்னைக்குமே நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கும் போது, நீங்கள் 98 பாஜக திமுக அதிமுகவோட வந்த போதும் எல்லா இடத்துலையும் எல்லாரும் அதிமுக ஜெயிச்சு, திமுக ஜெயிச்சு, பாஜக ஜெயிச்சு, காங்கிரஸ் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. எந்த இடத்துல வந்தாலும் அந்த மக்கள் அங்க இருக்கிற என்ன நிலைமை, எனக்கு யார் செய்வா, எனக்கு யார் நல்லது செய்வான்னு தான் பாக்குறாங்க. சில இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல கேஸ்ட் பேஸ் இருக்கு, ஜாதி பேஸ் இருக்கு. இன்னொன்னு, திமுக எங்கெல்லாம் ஜாதி கட்சிகளை எங்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கோ அந்த தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸா தான் இருக்கும். கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாதி மதமற்றவர்கள், மதச்சார்பற்ற கூட்டணி சொல்லிக்கிட்டு இவர்கள் ஜாதி கட்சி தான் ஆனால் ஜாதி பேச மாட்டார்கள்னு போய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேஸ் எல்லாம் நீங்க வேற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா பாமகவே இவங்க இன்னும் ஜாதி கட்சினாங்க, கூட்டணியில இருக்கிற விசிகாவை சாதி கட்சினே சொல்றவங்களும் இருக்காங்க திமுகலயே. பாமக வந்து சமூக நீதி பேரவைன்னு ஒன்று ஆரம்பிச்சு எல்லா அமைப்பினரையும் எல்லா ஜாதியினரையும் கூப்பிட்டு அவர் ஒரு பெரிய கூட்டமைப்பை வச்சார். சோ அது வந்து ஜாதி கட்சின்னு அதை சொல்றதுக்கு இல்லை. சோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அங்க வந்து இவர் எதிர்பார்க்கக்கூடிய பட்டியலின மக்கள், இந்த மதம் சார்ந்த மக்கள், அந்த மாதிரி வருதுங்கிறது நம்ம வந்து அந்த மக்களை சிறுமைப்படுத்துவது போல அந்த எண்ணம் விஜய்க்கு இருக்கிறது என்றால் அதுவே தவறு. ஏன்னா அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். ஆனால் நம் தமிழக மக்களை
இப்படி தரம் பிரித்து இவர் இந்த இடத்துல இந்த ஜாதி இருக்கு எனக்குங்கிறது அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுவே மிகப்பெரிய. ஏன்னா சமூக நீதி பேசிட்டு ராமசாமியோட போட்டோவையும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, சுதந்திர போராட்ட வீரங்கனை போட்டோ வச்சுக்கிட்டு, ஜாதி மறுப்பு வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் போட்டோவையும் வச்சுக்கிட்டு, இவர் வந்து ஜாதி எங்க ஓட்டுக்கு ஜாதி ஓட்டு கிடைக்கும்னு போறதுங்கிறது முதல்ல பார்வை தவறா இருக்கு. இன்னொன்னு, இந்த பகுதி மக்கள் அப்படி இல்லை, இது வரைக்குமே அவங்க அப்படி இல்லை. ஏன்னா உழைக்கும் வர்க்கம், நான் திரும்பி சொல்றேன், கம்யூனிஸ்டுக்கு ஆதரவா நின்று இருக்காங்க. அப்போ அவங்க வந்து யாரு என்னன்னு பார்க்கல, உழைக்கும் வர்க்கம். அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பவுமே இந்த ஜெயலலிதா அவர்களுடைய பாணியை சொல்றேன், அந்த அவங்க ஜெயிச்ச காலகட்டம், இந்த தொகுதியில இன்னார் நின்னாதான் ஜெயிப்பாங்க, அப்படியா அவர் நிக்க வேண்டாம், வேற ஒருத்தரை போடு, அவங்க ஜெயிக்கட்டும் நிக்க வைப்பாங்க. அவங்க பாணியே அதுதான். நீ இந்த அதிமுகன்ற பேருக்கு வரணும், இந்த தலைமை ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த பேருக்கு வரணும், உனக்குன்னு பர்சனலா இருந்தா வேணாம், தேவையில்லை மகான ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த தொகுதி மக்கள் ஜாதியோ மதமோ பார்க்கவில்லை, அவர்கள் கேண்டிடேட்டை பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. பட் திமுகவோட பாலிடிக்ஸுங்கிறதுல வந்து அவர்களுடைய பண பலம் பல இடங்களில் விளையாடும், தேவைகளுக்கு அதிகமாக என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் எப்ப பாரு அவங்களுக்கு செஞ்சோன்னு ஒரு குறிப்பிட்ட மக்களை செஞ்சு வச்சு இன்று வரைக்கும் 1000 ரூபாய்க்கு அவங்க தான் நிக்கிறாங்க, இந்த இலவசங்களுக்கு அவங்க தான் நிக்கிறாங்கன்னு அவங்கள கணக்கு காட்டுறதுங்கிறது திமுகவோட கை வந்த கலை. மேபி இவரும் அந்த ஃபார்முலாவை கையில எடுத்தாருன்னா அது வரலாம். ஆனால் இந்த தொகுதி மக்களை பொறுத்தவரை இடுப்பளவு தண்ணியில இருந்தாங்க சார் மழை காலத்துல. அன்னைக்கு அவங்க யாரு என்னன்னு பார்க்கல, எல்லா வீட்டுக்கும் போற வழியில இந்த ஒரு பிரெட் வேணுமா, இந்த பால் பாக்கெட்டுக்கு வேணுமான்னு போற வழியெல்லாம் கொடுத்து ஒத்துறது இந்த மக்கள். இன்னைக்கும் சொல்ல போனால் அந்த பகுதிங்கிறது அந்த அந்த உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த தலைவாசல் தெரியாது, ஆனால் எல்லா தலைகளும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் கரெக்டா சொல்லுவாங்க, வருவாங்க. இந்த மக்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள். அந்த இடத்துல வந்து இவர் அந்த ஜாதி ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு போனாருன்னா தவறு. நான் திருப்பி சொல்றேன், அவர் வந்து அந்த ரசிகர்கள் அங்க அதிகமா இருக்கிறார்கள். ஏன்னா தியேட்டர் அந்த வில்லிவாக்கம் பெரம்பூர் அந்த சைடெல்லாம் வந்து தியேட்டர்ஸ் அதிகம். ஸோ இவருடைய அந்த வசூல்லாம் கணக்கு வச்சிருப்பாங்க. ஸோ ரசிகர்கள் அதிகம், நாம அங்க போய் நிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பார்வை. இன்னொன்னு, இந்த ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இந்த பகுதி எல்லாம், நம்ம வடசென்னை பகுதி எல்லாம் நம்ம அந்த மாதிரி போயிடுவோம், நமக்கு அந்த பக்கம் சேஃப். ஏன்னா இந்த சைடு தென் சென்னை எல்லாம் வந்து நார்மலாவே தென் சென்னை எல்லாம் அதிமுக பாஜகவுக்கு வலுவானது, மத்திய சென்னை இந்த பகுதி மொத்தம் திமுகவுக்கு வலுவானது. இது வந்து மிக்சட் ஏரியா. சோ இங்க மிக்சட்ல போய் நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதுன்ற மாதிரி நம்ம இங்க மிக்சட்ல போயிடுவோம் அப்படிங்கறதுனாலதான் அந்த சைடு போயிருக்காங்க. சோ அப்படிதான் அந்த தொகுதி. அந்த மக்கள் இன்னும் சொல்ல போனாக்க, நீங்க பரிதி இளம்பழுதி வருவாரு, சத்தியவாணி முத்து நிப்பாங்க, புதுசா நின்னாங்க, ஆனா 45% ஓட்டு அவங்களுக்கு. பரிதி இளம்பழுதி வந்தாரு. அப்போ அந்த காலத்துல நான் சொல்றது வந்து 84 காலகட்டம், அப்போ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க செங்கை சிவம் வாங்கினாரு. அப்புறம் வந்து அவரு தோத்து போனாரு, அடுத்துல அவரே தோத்து போனாரு. சோ அந்த இடத்துல வந்து நீங்க இதுதான் வரும் அப்படிங்கிறது இல்லை. அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய செய்கைகள். இந்த முறை திமுக கடந்த 5 ஆண்டுகளாக அவங்க எதையுமே செய்யல. அந்த இடத்துல பெரிய அளவுல ஃபேக்டரிஸ் கொண்டு வந்தோம், அந்த பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் செய்தோம் இல்லை. பூங்கா கட்டினேன், ஏரிக்கு நடுவுல நான் வந்து வில்லிவாக்க சைடுல அந்த நடுவுல ஒரு பார்க்கு கட்டினேன், அங்க போட்டு விட்டேன். இதெல்லாம் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு பெருசா செய்யல. அவங்க இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு, சமீப காலங்கள்ல வீடுகள் நிறைய இடிக்கப்பட்டது, அங்க இருந்த குடியிருப்புகள் அப்புறப்படுத்துறது, அதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. ஸோ இவர் என்ன கால்குலேட் பண்ணிருக்கலாம், அதையெல்லாம் ஆன்டி இன்கம்சி இவருக்கு எதிராக வர திமுக எதிராக நம்ம அங்க போய் நிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்திருக்கணும். ஸோ அதுதான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு தொகுதியில நாம ஜெயிச்சிருவோம், நமக்கு இது கன்ஃபார்ம் சீட்டுன்னா அவர் 2வது தொகுதி போயிருக்க மாட்டார். பெரம்பூர்ல விஜய் வின் பண்றது ரியலிஸ்டிக்கா, இல்லாட்டி ஓட் ஸ்பிளிட் மட்டும்தான் அவர் பண்ணுவாரா? கண்டிப்பா ஓட் ஸ்பிளிட் தான், கண்டிப்பா ஓட் ஸ்பிளிட். ஏன்னா ஊரே இப்ப டிஎம்கே பார்த்து ஸ்பிளிட், அதுல இவர் எதிர்பார்க்கிறாரு ஸ்பிளிட், அவ்வளவுதான் இவர் போய் செய்வாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது சார். இவருக்கு 15% வாக்கு, இவங்களுக்கு 30, இவங்களுக்கு 30, நடுவுல இவர் போய் நியூட்ரலா இருக்கிறதுல இருந்து 10, ரசிகர்ல இருந்து 10, இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு 5 சுருக்குனா கூட அவ்வளவுதான் வரும். சோ சரி, விஜய் ஓட் ஸ்பிளிட் பண்ணா அது யாருக்கு சாதகமா போகும்? எந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்றாரு அவரு? அவர் ஸ்பிளிட் பண்ணாக்க மேக்சிமம் திமுகவோட ஓட்டு தான் ஸ்பிளிட் பண்ண முடியும். ஏன்னால் இன்னைக்கு அதிமுகவுக்கு அங்க மைனஸ் கிடையாது. திமுகவுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய மைனஸ் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொன்னு, கூட்டணி கட்சியிலேயே அவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸுக்கு தரல, விசிகா நிறைய அதிருப்தியில இருக்கிறாங்க, அதெல்லாம் அவருக்கு ஒரு மைனஸ். நீங்க உதாரணத்துக்கு அவங்க லாஸ்டா திமுக வந்து இந்த கடைசியில 21 வாங்கின அந்த ஒரு
இதை மட்டும் வச்சுக்கங்களேன். 52% வாங்கினாங்க. அதிமுக தனபாலன் 25% வாங்கினாரு. சரிங்களா? அந்த தேர்தலில் +10% திமுகக்கு ஓட்டு வந்தது. இப்ப 52ல அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 10% கழிச்சிருங்க. 42. சரியா? இந்த திட்டங்கள்ல ஊழல், ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வேறு. நான் இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை எல்லாம் மக்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஒரு 10%. ஏன்னா அந்த அரசு திட்டங்கள்லாம் சரியா வராம கைது எல்லாம் நடந்து அதிக நடந்த ஒரு 10%. 32% ஆச்சா? விஜய் போய் ஒரு 5% அதுல இருந்து காலி பண்ண போறாரு வச்சுங்க. கூட்டணி கட்சியினரோட அதிருப்தி 5%. 30% போச்சா? 22% வந்துட்டாங்களா? 22%. ஆல்ரெடி அதிமுக 25% அங்க நிக்குது. அமமுக ஒரு 2%, பாஜக இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய பாஜக நம்ம இருக்கக்கூடிய அந்த பாமக ஓட்டுகள் எல்லாம் சேர்த்தால் 25ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதிமுக 35% போயிடும். இவங்க உள்ளதுல மைனஸ் வருதுன்னா இவர் விஜயின் பாதிப்பு வந்து திமுக, விஜயால் பாதிப்பு திமுக. ஓகே சார். இப்போ நம்ம திருச்சி கிழக்குக்கு வருவோம். ஸோ திருச்சி கிழக்குல ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அங்க விஜய்க்கு வந்து என்ட்ரி ஸ்பேஸ் இருக்கா? இல்ல சார், அது சொல்றேன். அது அந்த இடம் திருச்சி கிழக்கு என்பது வந்து இவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பது மிகவும் புதிரான ஒன்று. ஏன்னா இவருக்கு ஒண்ணு அப்பா சைட்ல இருந்தா ராமநாதபுரம் அந்த மாதிரி சைட்ல அங்க போயிருக்கலாம். அந்த தொகுதி அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து முக்கியமா சொல்ல போனீங்கன்னாக்கா ஜவுளி, இந்த நகை பண்றது, இந்த எலக்ட்ரானிக்ஸ், இது ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ், ஃபார்மக்யூட்டிகல்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி இருக்கிற இடம். இன்னும் சொல்ல போனால் மிஷினரிஸ், பார்ட்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கு. இந்த இடத்துல இவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருங்கிறதான் பெரிய விஷயம். இன்னொன்னு சின்ன சின்ன அந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு அதிக அளவுல வளர்ந்துருக்கு. அதிக அளவுல அங்க இருக்கு அந்த தொகுதியை பொறுத்த மட்டும். இன்னொன்னு இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் திமுக அதிமுகங்கிறது ரொம்ப காலமாவே 2 பேரும் சமமாக போட்டி போட்டு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள். இதுல அடைக்கல் ராஜ் அவர்கள் இருந்த போது ரஜினி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் நின்னார்னா அப்படிதான் அப்படின்னு போய் அவர் கூட சப்போர்ட்டா நின்ன தொகுதி. ரஜினி ரசிகர்கள் அதிகமா இருக்கக்கூடியது. இது அன்லக்கிலி இது என்ன ஏன்னு தெரியல, ஆதவ அர்ஜுன் அவரை சூப்பர் ஸ்டாரை பத்தி ஒரு வார்த்தையை விட்டு இன்றைக்கு ரஜினி ரசிகர்கள் எல்லாம், அடைக்கல் ராஜோடு இருந்த ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே ஒரு சார்பா எதிர்பக்கம் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே டிஎம்கேக்கு எதிராக இருக்கும்போது இவரே கிண்டி விட்டு இந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து இருக்கு. இன்னொன்னு ஒரு விஷயம் பார்க்கணும். இவர் இந்த இடத்துல 94,000 ஓட்டு வாங்கி 54% மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இன்னைக்கு வருது 2021. அப்போ வெல்லமண்டி நடராஜன் அவர் 40,000 வாக்கு வாங்கினார். 40,000 வாக்கு. சரிங்களா? வித்தியாசம் வந்து 53,000 வாக்கு. இதுல டேமேஜ்னு அப்ப ரொம்ப பண்ண முடியலன்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கின்னு காட்டினது நாம் தமிழர் கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு. மக்கள் நீதி மையம் ஒரு 11,000 ஓட்டு. கூட்டினா கூட இவங்களுடைய அந்த டிஃபரன்ஸ் மார்ஜின் வரல. சோ டேமேஜை இவங்க பண்ணல. ஆல்ரெடி அங்க இருந்த டேமேஜ் அவங்களுக்குள்ள நடந்ததுதான். அன்னைக்கு திமுக செய்த அந்த வாக்குறுதிகள், போலி நீட்டு ஒழி போன்ற வாக்குறுதி, இந்த செங்கலை வச்சுக்கிட்டு பண்ணது, நகைக்கடன் தள்ளுபடி, இதையெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு கவர்ச்சிகரமா பொய் சொல்லி ஒரு சொன்னதுங்கிறது அதுல வந்ததுதான் அந்த இடம். அது இன்னொன்னு திருச்சி அப்படின்னாலே அது வந்து திமுகவுக்கு வலுவான தொகுதி. முன்னாடி வந்து முன்னால இருந்து திரு நேரு அவர்களை கையில வச்சிருந்தார். இப்போ அது ஸ்டாலின் அவர்களுடைய குழு. இன்றைக்கு உதயநிதி அவர்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷும் இருக்காரு. சோ 2 பேருமே போட்டி போட்டுட்டு தலைமை கிட்ட தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று 2 பேரும் போட்டி போட்டுட்டு யாருமே ஜெயிக்க கூடாது நிற்கக்கூடிய ஒரு இடம். அவங்க அந்த அளவு பண பலத்தையும் அதிகார பலத்தையும் தங்களுடைய கட்சி பலத்தையும் பிரயோகிக்கக்கூடிய இடம். இந்த இடமும் விஜய்க்கு வந்து மைனஸா தான் இருக்கு. பட் அவர் தேர்ந்தெடுத்ததுதான் பெரிய ஆச்சரியம். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லப்போனா சென்னையில எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னாக்கா மதிமுக கூட அங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. திருச்சி சைட்ல மதிமுகவுக்கே ஒரு ஹோல்டு இருக்கு. அவங்களுக்கு வலுவான அந்த கேடர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல வைக்கப்படும் அந்த கேடர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க. வந்து கொஞ்சம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி இருக்காங்க சார். ஒருவேளை வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை வந்து குறி வச்சு அவங்க நின்று இருப்பாரோ? இல்ல மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த நான் சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட் பேஸ், ரிலிஜியஸ் பேஸ்ல ஒரு சில தொகுதிகள் அந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த ஓட்டு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது மிஞ்சி போனா ஒரு 6-8%. அவ்வளவுதான். இப்போ அவர் அங்க போகும்போது அந்த எண்ணத்தோட தான் குறி வைக்கிறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மத்த மதங்களுடைய ஓட்டு வந்து அவருக்கு வராது. ஒரு மத ரீதியான அமைப்பா இவர் போய் அங்க பேசி எனக்கு ஓட்டு கேட்டு வந்தாருன்னா அவருக்கு அங்க மத்த மதத்தினரின்
இதுக்கு வாய்ப்பு ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை, மிகவும் கம்மி. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இதுல அதிமுகல வந்து நல்ல பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாம் அந்த ஏரியால இருந்து இருந்தவங்க, எல்லாரும் பவர்ஃபுல்லான ஆளுங்க, ஒன்றும் இதுவெல்லாம் கிடையாது. முன்னாள் ஆவின் சேர்மனா இருந்தார் திரு கார்த்திகேயன் இருந்தாரு, துணை மேயர் சீனிவாசன், இவங்க எல்லாம் வந்து அந்த ஏரியா வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோட வச்சிருக்காங்க, அவங்க இதுல வச்சிருக்கவங்க கட்டுப்பாடு. இப்போ ரெண்டும் சமபலத்துல இருக்கிறது. இவர் போய் நடுவுல ஒரு 6% இல்ல 8% அதிகபட்சமா ரசிகர்களும் சேர்ந்து யார் என்னன்னு பார்க்காம போனா ஒரு 12% ஓட்டு வாங்க, 10-12% ஓட்டு. சரி, அதிகபட்சமா அவங்க அதிகமா இருக்காங்க அந்த இடத்துல. சோ விஜயோட நேரேட்டிவ், அவருடைய வந்து பிலிம் பேஸ்ட், அது அவங்க வந்து அவங்களுக்கு ரெசனேட் ஆகுமா? இல்ல சார், அது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருச்சி, மதுரை, இது மதுரை வந்து நீங்க சொன்னீங்கன்னா திருச்சி மதுரை இந்த பக்கம் போகும்போது மதுரை வந்து ஓரளவுக்கு சினிமாவுக்கு கை கொடுக்கக்கூடியது மதுரை. ஆனால் திருச்சி அப்படி இல்லை. நீங்க அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ், ரோவஸ் காலேஜ்னு ஒரு அந்த படிப்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பாளிகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும் ஒரு பக்கம் ஆன்மீக பூமி, இந்த சமயபுரம், சிறுவாச்சுந்த கோயில்கள், அந்த பக்கம் ஆன்மீக பூமி. இப்ப சமீபத்துல கூட அந்த இதுல வந்து பெரம்பலூர் ரோட்ல இருக்கக்கூடிய சிறுவாச்சூர் கோயில் கூட ஒரு தாக்குதலுக்குள்ளாச்சு, அதெல்லாம் அந்த பகுதி மக்கள். இப்போ ஒரு பகுதியிலேயே அந்த மாதிரி இருக்கும்போது திருச்சியில இந்த சைடுல அப்படிங்கும்போது படித்தவர்கள் அதிகம் இருக்கும்போது அவர்கள் சட்டென்று ஒரு சினிமா கவர்ச்சியில மயங்கி டக்குன்னு போயிட மாட்டாங்க. அது 2 தேர்தல் ஆகும், விஜய் வந்து இறங்கி நல்லது பண்ணலாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல திமுக, அதிமுக இன்னொன்னு காங்கிரஸுக்கு, பழைய காங்கிரஸுக்கு நல்ல ஹோல்டு உள்ள இடம். அது நம்ம அடைக்கலராஜ் அவர் இருந்த அந்த திருச்சிங்கிறது வந்து நீங்க பிரிச்சு போட்டு கூறு போட்டு திருச்சி எத்தனை தொகுதி ஆக்கினாலும் அவருக்கு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு, அவருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ மதிமுகவும் ஒரு ஹோல்டு இருக்கு. அப்ப 2 பக்கமும் சரி பலத்தோட இருக்காங்க திமுக, அதிமுக. இவர் நடுவுல போய் மிக மிக அதிகபட்சமா பிரிச்சாருன்னா 15% ஓட்டு பிரிக்கலாம். அதுவும் பெரம்பூர் சொன்ன மாதிரி திமுகவுக்கு தான் டேமேஜ் ஆகும். ஓகே, அவர் நீங்க ஸ்பிளிட் பண்ணான்னு சொன்ன உடனே அந்த ஓட்டு வந்து டிஎம்கே ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவாரா, ஏடிஎம்கே ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவாருன்ட்டு நீங்க வந்து டிஎம்கே ஓட்டு இல்ல. இதுல என்ன இதுன்னா, இவருக்காக திமுகவில் இவர் 21ல இவர் ஆதரிச்சார், சைக்கிள் ஓட்டினார் அப்படின்னா 2006-11 காலகட்டத்திலாம் இவர் கலைஞர் குடும்பத்துக்கு வந்து கலைஞருக்கு செலவு வைக்கணும், நான் தரக்கணும், 100 வயசு இருக்கணும் அப்படின்லாம் போனதும், கலாநிதி, தயாநிதி, உதயநிதி எல்லாம் இவரு போய் பாராட்டி மேடையில பண்ணதும் இவர் ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு எல்லாம் தான் அங்க இருக்கு. நான் அதனாலதான் மறுபடியும் இவர் ஏன் டேமேஜ்னா, இவருடைய ரசிகர்கள்லாம் இது வரைக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கிருந்து இங்க வரப்போறாங்க. அப்போ இவருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டுல வந்து இப்போ இந்த கடந்த ஒரு 10 வருஷமா பெரிய அளவுல வந்துட்டாங்க அப்படின்னே நீங்க பெருசா வச்சாலும் ஒரு 15% ஓட்டு வச்சு இவர்கிட்ட இருக்கிறது 15% ஓட்டு. அந்த ஓட்டு கணக்குல வைக்கும் பொழுது இவருக்கு அந்த 15% இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னா அப்படியே வருமானா வராது. ஏன்னா மிக்சட் 5% மத்த கட்சி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா 10% திமுகவில் இவங்க ஆளுங்க போட்டாங்க இருக்காங்க இல்லையா, அது அப்படியே வெளில வரும். அப்ப திமுகவுக்கு 10%. சார், விஜய்க்கு வந்து ஒரு கிரவுண்ட் கேடர் இருக்கா அங்க? அவர் வந்து இவ்வளவு சொல்றீங்க, அவர் நெகட்டிவ் பாயிண்டா சொல்றீங்க, அவர் ஒருவேளை கிரவுண்ட் கேடர்ஸ் அவங்களுடைய ஃபேன் பேஸை வச்சுட்டு ஏதாவது கேம்பெயின்ல வந்து அதிகமா முயற்சி பண்ணி அது மூலமா அவர் வெற்றி வாய்ப்பை வந்து அடையலாம்னு நினைக்கிறாரா? அது கரெக்ட், நீங்க உங்க கேள்வி நல்ல கேள்வி. அதாவது அவர் வந்து அந்த இடத்துல யார் கேடர்ஸ் இருக்காங்க அவருக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய, தூத்துக்குடியில அவங்க ஒரு லேடி ஒருத்தங்க வந்தாங்க, சீட்டு கேட்டு எனக்கு தான் இவ்வளவு ஒரு நாளா நான் தான் இருக்கிறேன், எங்க மாவட்ட செயலாளரா என்னதான் போடுவீங்கன்னு பார்த்தேன், அதுவே எனக்கு குடுக்கலையே அந்த அம்மா கேட்டாங்க. மேல கார் ஏத்துற மாதிரி மேல ஏத்துற மாதிரி அப்படியே போனாரு, கண்டுக்க கூட இல்ல, கண்ணாடி திறந்து கூட பேசல. சரிங்களா? அப்போ அந்த அது போல ஒவ்வொரு தொகுதியிலும் இவர் கட்சிக்கு இத்தனை நாளாக உழைத்தவர்கள் யாரையுமே இவர் வந்து பெருசா இது பண்ணல. இப்போ ஒண்ணு இல்ல, விருகம்பாக்கத்துல இவர் உதவியாளரோட மகனுக்கு சீட்டு கொடுத்தாரு. சரி, ஜெகதீஷன் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தார், இவர் கூட இருக்கிற ஒரு மேனேஜர். அடுத்தது ஸ்ரீகாந்த் இவருடைய நண்பர், அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்காரு. அப்ப அந்த தொகுதியில வேலை செஞ்சவங்க எல்லாம் யாரு, அந்த என்ன பண்ண அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இவர் ரசிகர் மன்றம் காலகாலமா வச்சு கட்டி காப்பாத்து 30 வருஷமா வச்சிருக்காங்கல்ல, 33 வருஷம் எனக்கு செஞ்ச கொடுத்த தமிழ்நாட்டுக்கு 33 வருஷம் வேலை செய்ய போறேன்னாரு இல்லையா? ஒருவேளை முதல் 2 படம் ஓடலைங்கிற காரணத்தினால ஒருவேளை 31 வருஷம் தான் வேலை செய்வேன்னு இவர் சொன்னாலும் சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் இப்போ ஸ்ரீகாந்த் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, அவரு மக்களோட எந்த இடத்துல போராட்டத்துக்கு வந்திருக்காரு, எந்த இடத்துல, அப்ப அந்த தொகுதியில ஸ்ரீகாந்த் கொடுக்கப்பட்ட தொகுதியில இப்போ அது மாதிரிதான் எல்லா ஊர்லயும் இவரோ புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க எல்லாம் நிக்கிறாங்கல்ல, அவங்க நிக்கக்கூடிய தொகுதியில இத்தனை வருஷமா உழைச்சவங்க எல்லாம் என்ன ஆனாங்க?
சோ இந்த திருச்சி தொகுதியையும் ஒருத்தர் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பார், பெரம்பூர் தொகுதியும் ஒருத்தர் பிளான் பண்ணியிருப்பார். 2 வருஷமா போராடி கஷ்டப்பட்டு பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ இவர் நிக்கிறார், தலைவர் நிக்கிற தொகுதி முதல்வர் தொகுதின்னு சொன்னா அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் தான் ஜெயிச்சா முதல்வர் தொகுதின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும்னு மக்கள் நினைப்பார்கள். இவர் நிக்கணும்னு அது முதல்வர் தொகுதின்னு நினைக்க மாட்டாங்க, வேணா விஜய் தொகுதின்னு நினைக்கலாம், விஜய் தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த திருச்சியை பொறுத்த மட்டும் 2 கட்சிகளுமே சம பலத்தோடு இருக்கிறது. முக்கியமா திமுகல 2-3 தலைவர் பலத்தோடு இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பலத்தோடு இருக்கிறாங்க. அது திமுகவோட மெயினான கோட்டை. விட்டுட்டாங்கன்னு சொன்னா நான் ஒரே ஒரு இதாக சொல்லிக்கிறேன், அந்த திருச்சி தொகுதியில சப்போஸ் அந்த ஒரு தொகுதி விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அது திமுகவிலேயே ஒரு சண்டைக்கு வைக்கும். திரு நேரு அவர்கள் பலம் இல்லாம இருக்காரா, அன்பில் மகேஷ் பலம் இல்லாம இருக்காரா, அடுத்து யாரை கொடுக்கறது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அப்பாவும் மகனுக்குமான ஒரு சப்போர்ட்டர்ஸ் அடுத்த 2 தலைமுறை, நேரு அவர்களும் திரு அன்பில் மகேஷ் அவர்களும். அப்ப 2 பேருக்குமே அங்க கடுமையான ஒரு பலத்தை காட்ட வேண்டிய கடுமையான போட்டியிடும். இவரை ஜெயிக்க விட்டுறாங்களா, இவரை ஜெயிக்க விட்டுறாங்களா? வாய்ப்பு இல்லை இல்லையா? அவங்க அதிமுகவே ஜெயிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி இறங்குறவங்க 2 பேரும் சம பலம், நான் தான் இந்த இடம்ட்டு. அப்போ இவரை எப்படி விடுவாங்க சார்? ஏற்கனவே 40,000 ஓட்டு வாங்கின ஒருத்தரையே இவங்க விடமாட்டாங்கன்னா வெறுமை ஒரு 10,000 ஓட்டு வச்சிருக்கிற 20,000 ஓட்டு வச்சிருக்க இவரை எப்படி உடனே வச்சு விட்டுருவாங்க? தொகுதி மக்கள் சோ இந்த 2 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல, அதாவது பெரம்பூர், திருச்சி கிழக்கு, இந்த 2 சீட்ல விஜய்க்கு ரியலிஸ்டிக்கா எங்க சான்ஸ்? இல்ல, 2மே அவருக்கு இதுதான், மைனஸ் தான், நத்திங் டு சே. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த விழலுக்கு இழைத்த நீர் போல 2 தொகுதியும் தாவேக்காவுக்கு வேஸ்டா போகுது. இவர் அநேகமா நீங்க வேற அடிக்கான்னு போயிருக்கலாம், விருகம்பாக்கமே கூட போயிருக்கலாம், விருகம்பாக்கம் போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்தவரை அவர் இந்த தொகுதிக்கு பதிலாக வேற எங்கேயான போயிருக்கணும். தாவேக்காவுக்கு 2 தொகுதி இழப்பு. என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு தொகுதி இப்பயே ஜெயிச்சாச்சுன்னு வச்சுக்கேன், அதிமுக ஒரு அந்த பாமக ஒரு தொகுதி ஜெயிச்சிருச்சு. ஏன்னா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்ச தொகுதி, அல்வா மாதிரி இவர் போய் நின்று கூத்துட்டாரு அழகா லட்டு மாதிரி வச்சுக்கன்ட்டு. ஸோ அதனால 2 பேருக்கும் ஒரு தொகுதி எழுதி வச்சுக்கலாம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது போற இன்னொரு தொகுதி அனாலிசிஸில் நம் கார்த்திக் என் சுவாமியை சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். நன்றி சார்.